மீனவர்களின் இன்னல்களை போக்க ஒரே வழி கச்சத்தீவை மீட்பதே தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேச்சு என்பதான் இந்த செய்தி தரப்படுகிறது. இலங்கையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை 76 கடிதங்களை எழுதியிருக்கிறார். மீனவர்களின் இன்னல்களை போக்க கச்சத்தீவை மீட்பதே ஒரே வழி என்ற நிலைப்பாட்டில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இருப்பதை வெளிப்படுத்துவதாக இந்த செய்தி அமைகிறது. எனவே தென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நெரிசல் அதிகமானதை அடுத்து கில்நெட் வலை மூலம் பிடிக்கப்படும் சூறைவகை மீன்பிடிக்கும் விசைப்படைகளை கையாள்வதற்கான பிரத்யேக மீன்பிடி துறைமுகம் திருவொற்றியூரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் சிறப்பு விழாவில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இதனிடம் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு அரசு அதிகாரிகள் முட்டுக்கட்டை ஜனாதிபதி பணித்தாலும் இதுதான் நிலை என்கிறார் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் என்பதான செய்தி. எனவே வேதநாயகன் அவருடைய வேதனையை வெளிப்படுத்துகிற தகவலாக இது அமைகிறது. எனவே ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க வடகிழக்கு மாகாணங்களை துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்கு உத்தரவு கோரிக்கை விடுத்த போதும் கொழும்பில் உள்ள சில திணைக்களங்களின் அதிகாரிகள் அவற்றுக்கு முட்டுக்கட்டை போடும் விதத்தில் செயற்படுகின்றார்கள் என்று வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உலக வங்கியின் இலங்கை நாட்டுக்கான செயற்பாட்டு முகாமையாளர் அபிட் கலி, செயற்திட்ட தலைவர் காயத்ரி சிங் உள்ளிட்ட உலக வங்கி குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் புதன்கிழமை சந்தித்து கலந்துரையாடி இருந்தார். ஆளுநர் இங்கு உரையாற்றும் போது கடந்த 3 தசாப்தங்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் போரால் பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எந்த ஒரு உதவிகளும் கிடைக்கப்பெறவில்லை என்பதோடு இங்கிருந்த உட்கட்டுமானங்களும் முழுமையாக அழிவடைந்திருந்தன. இந்த நிலையிலே ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உலக வங்கி வடகிழக்கின் துரித அபிவிருத்தியில் கவனம் செலுத்துமாறு கோரியிருந்தார். அதற்கு அமைவாக உலக வங்கி குழுவினர் வடகிழக்கு மாகாணங்களுக்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களையும் பார்வையிட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். போரால் மோசமாக பாதிக்கப்பட்ட வடகிழக்கை ஒருபோதும் வந்து பார்வையிடாத அதிகாரிகள் சிலர் கொழும்பிலிருந்து கொண்டு உலக வங்கியின் திட்டங்கள் வடகிழக்கு மாகாணங்களுக்கு ஏன் வழங்கப்படுகின்றன என்று கேள்வி எழுப்புவது பொருத்தமற்றதே. அவர்களும் இங்கு வந்து நிலைமைகளை பார்வையிட்டால் எமது கோரிக்கைகளின் நியாயத்தன்மையை தெரிந்து கொள்வார்கள். உலக வங்கி சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிறது. யாழ்ப்பாணத்தின் தீவு பகுதியில் சுற்றுலாத்துறைக்குரிய வளத்தை கொண்டிருக்கின்றன. ஆனால் அங்குள்ள இறங்கு துறைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. அவற்றை அபிவிருத்தி செய்தாலே அதிகளவு சுற்றுலாவாசிகளை கவர முடியும். அதேபோல வடக்கு கிழக்கு மாகாணத்தின் பயண நேரத்தையும் தூரத்தையும் சுருக்கும் வகையில் கொக்குலாய் அதிரத்தில் புல்மோட்டை பாலம் அமைக்கப்பட வேண்டும். ஏனென் வீதி எவ்வாறு சுற்றுலாவாசிகளுக்காக இலகுவாக்கப்பட்டுள்ளதோ அதே போன்று வடக்குக்கு வரும் சுற்றுலாவாசிகள் கிழக்குக்கு வரும் சுற்றுலாவாசிகள் வடக்குக்கும் வருவதற்கான வழிகளும் இலகுவாக்கப்பட வேண்டும் என ஆளுநர் இவ்வாறு கூறுகிறார். எனவே ஆளுநரின் ஆலோசனைக்குழு உறுப்பினர் கலாநிதி அகிலன் கதிர்காமர் உலக வங்கியின் திட்டங்களூடாக வேலைவாய்ப்புகள் எவ்வாறு உருவாக்கப்பட போகின்றன என்பது தொடர்பிலும் கேள்வி எழுப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் மன்னார் அபிவிருத்தி குழு கூட்டம் காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிர்ப்பு என்பதான ஒரு செய்தியை தமிழன் பத்திரிகை கொண்டு வருகிறது. மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணேஸ்வரன் செயற்படுத்தலின் கீழ் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உப்பாலை சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது. குறித்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மாவட்ட அபிவிருத்தி சார்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது. என்பது மன்னார் மாவட்டத்தில் புதிதாக முன்னெடுக்கப்பட்டு வருகிற காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்துக்கும் கனிய மணல் அகழ்வு முன்னெடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் செயற்பாடுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் கனிய மணல் அகழ்வுக்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகள் குறித்து எதிர்ப்பு தெரிவித்ததோடு இதனால் மன்னார் தீவில் ஏற்பட போகும் அபாய நிலை குறித்தும் தெளிவுபடுத்தி மன்னார் தீவில் கனிமணல் அகழ்வுக்கு தமது எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கனிமணல் அகழ்வு குறித்து முடிவெடுக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட போதும் குறித்த கூட்டத்தில் கனிமணல் அகழ்வு குறித்து எவ்வித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை. மேலும் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாட் பதியுதீன், காதர் மஸ்தான், ரவிகரன், அதனத்தில் முத்து முகமது, ஜெகதீஸ்வரன், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள்.